வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிறுகீரையை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 50 கிராம் பாசிப்பருப்பை போட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட பாதி தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்த பிறகு, இந்த மாதிரி மலர்ந்துருக்கும் பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிறுகீரை, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கீரையை நல்லா பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு வேக வச்சுடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் கீரை டக்குன்னு வெந்துடும். மூடி வச்சு கீரையை வேக வைக்கக்கூடாது. நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நல்லா வேகட்டும் கீரை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பருப்பு கூட. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. மூடி வைக்காமலே நல்லா அந்த மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். மூடி வைக்கக்கூடாது கீரையை. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்க வேணாம், வெந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ நான் இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாட்டையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தேங்காவை கீரை கூட. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு காய்ந்த மிளகாய். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கீரையோட. நமக்கு சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். கீரை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், முடி நல்லா வளரும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் நான் இதே மாதிரி கீரை வகைகள் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் பாருங்கள் போய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.